வெல்கம் டு லோட்டஸ் கிச்சன். நம்ம உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சுக்கலாம். இதுக்கு உருளைக்கிழங்கை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா உருளைக்கிழங்கு வெந்துடும். அந்த உருளைக்கிழங்கு வேகக்குள்ளார நம்ம அதுக்கு தேவையான வதக்கிற பொருட்கள் க்ளீன் பண்ணி அதை வாஷ் பண்ணி 2-3 முறை நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய், ஆனியன், ஹெல்த்துக்காக கொஞ்சம் கீரை, ஒரே ஒரு புதினா ஃப்ளேவருக்காக இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா இதையெல்லாம் கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பக்கமாக. அதுக்குள்ளார பொட்டேட்டோலாம் வந்துருச்சு. 7-8 விசில் விட்டோணும், அப்போ தான் வெந்து வரும். அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றி நம்ம அதுக்கு நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிட்டோம்னா காரம் இருக்காது. அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே போட்டு கீரை கொஞ்சம் ஆனியன்லாம் நிறைய போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் வெந்து வந்த உருளைக்கிழங்கு ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா மாவு மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா மாவு மாதிரி நைஸாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக மாவு மாதிரி வெந்துருச்சு. அதை நம்ம வதக்கின அந்த ஆனியன், வெங்காயத்தாள், கீரை இதுக்குள்ளாரையெல்லாம் போட்டு ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா அந்த ஆனியன் மசிச்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பண்ணி கூடவே பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒன்றா வெங்காயமெல்லாம் கலந்து வர மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பால்ஸ் பண்ணி வேற ஒரு பிளேஸ்க்கு மாற்றிக்கணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு பால்ஸ் பண்ணி வச்சுட்டு போண்டா போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம அந்த வதக்கி வேக வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் போட்டோம்னா அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணோம்னா அதை எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பால்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ரெடி மிக்ஸ் போண்டா மாவு இருக்குது, அதை இல்லாட்டி கடலை மாவு போட்டு அதை நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு இது க்ளீனாக இருக்குது, அதனால் அப்படியே போட்டாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாவு, அதனால் அப்படியே போட்டாச்சு. இப்போ இது தேவையான தண்ணி ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலக்கி நல்லா அந்த உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க, அப்புறம் போண்டா போட வராது. அதுக்கப்புறமா கடாயில் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு சைட் பை சைடாக என்ன பண்ணிக்கணும்னா நம்ம பால்ஸ் பண்ணி வச்சோம்ல உருளைக்கிழங்கு, அதை ஒவ்வொன்றா மாவுக்குள்ளார போட்டு நல்லா மாவு மூழ்கிற மாதிரி நல்லா அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக கோட்டிங் ஆகிற மாதிரி வந்ததுக்கப்புறமா மீடியமாக இருக்கிற ஆயிலில் பொரிச்சு எடுக்கணும். அப்போ பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டல் போட்டு ஆயிலெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆயிரும். அதனால் நல்லா இந்த போண்டா ஒவ்வொன்றா எடுத்து வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. மீதம் இருக்கிற பால்ஸுகளையும் அந்த ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பொட்டேட்டோ பால்ஸ் பண்ண இந்த ஒவ்வொன்றா போட்டு மறுக்கா இருக்கிற பால்ஸ் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான போண்டா ரெடி. மீதி உருளைக்கிழங்கு பால்ஸ் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் மீதி மாவு இருந்தால் அது கூட ஆனியனோ அல்லது ஏதாவது ஹெல்த்து கீரை இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதுவும் கூட மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா மீதி இருக்கிற மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பொட்டேட்டோ, புதினா, ஆனியன் போண்டா ரெடி. நீங்களே இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்தால் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வாட்ச் ஃபார் லோட்டஸ் கிச்சன்.